காசும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் நாயுடுவோட தலை என்னைக்கும் சாயாது. இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான் தான். அதை பறிக்கணும்னு எவனாவது நினைச்சா அவன் உயிரை பறிக்கிறதும் நான் தான். எனக்கு வேலை இருக்கு ஜி, நீங்க பேசுங்க. நைட்டு யாரும் கோரியா? என்னடா சொல்ற? எத்தனை நாள் உன் ஆள் வீட்டுல போய் தங்கி இருக்க, அதே மாதிரி போய் தங்கிக்கடா போடா. அதான் இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் உன் ரூம்ல வந்து தங்கிக்கவா? மூஞ்சி, நீ ஒன்னும் என் அம்மா இல்ல. ஆனா உன் அப்பா மாதிரி இருந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். சேஃப்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தனியாவே போய்க்கோ. ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு கம்ஃபர்ட் போட்டு அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படியே. என்ன அஜித், ஏதோ பேசணும்னு சொன்ன? இல்ல மகிமா, நீ சொன்னதுதான் கரெக்ட். ஒன்னா ஒரே ரூம்ல ஒரு நைட்டு கூட தாண்ட மாட்டான். லைஃப் லாங் எப்படி? அதையும் மீறி வற்புறுத்தி நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே 2 பேரும் கோர்ட்டு வாசலில் தான் நிற்போம். நான் மூவ் ஆன் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் கூட வாழ்ந்தா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கவோ மீட் பண்ணிக்கவோ வேண்டாம். நீயும் மூவ் ஆன் ஆயிடு. பாய். ரொம்ப குஷியோ மச்சி, என் ஃபேஸ்ல எதுவும் சேஞ்சஸ் தெரியுதா? இல்லையே, சொம்பு நெளிஞ்சா மாதிரி அப்படியே தானே இருக்கு. போடா, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. இங்க பாரு இச்சி, எச்சியா? லவ் பைட்ரா. அது ஹிக்கி. விக்கியா? யார் நம்ப விக்கியா? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. என் ஃபினான்ஸியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ஒரு சில விஷயம்லாம் புரியுதுடா. எனக்கு என்னமோ உன்னோட லவ் மேட்டர்ல அதர்மத்துக்கு துணை போற மாதிரியே தெரியுதுடா. அதர்மமா? எஸ். என்னதான் உன் ஆள் சண்டை போடுறா, திட்டுறா, டார்ச்சர் பண்றான்னு நீ சொன்னாலும் என்னைக்குமே அவள் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னதே இல்லை. அந்த வகையில் அவளோட காதல் புரிதமா தெரியுது. ஆனா நீ, நோட் மை பாயிண்ட், நீ அவளோட வாயாலே அவளை பிரேக்கப் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்ட. எடு செருப்பு நாயே. ஏண்டா என் சைடு கதையை மட்டும் கேட்டு பேச்சாடா பேசுற? நான் அவ கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன அனுபவிக்கிறேன்னு என் கூட இருந்து பார்த்தாதான்டா தெரியும். அஜித், உங்களை பார்க்கறதுக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. இதோ வந்துட்டா இல்ல என் உசுரை கொத்தோட எடுத்துட்டு போறதுக்கு. ஏன் நேத்து நைட் பண்ணது பத்தலையாமா? நேத்து நைட் பண்ணது பத்தலையாமா? இன்னும் பண்ணுமா? நேத்து நைட் விடிய அப்படியே நிக்க விட்டுருமா? அவளை இன்னைக்கு பாத்துறேன். என்ன இவ இன்னைக்கு என்ட்ரி கொடுத்துருக்கா? ஹாய் அஜித். ஹாய். என்னங்க இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா? ஐயோ அப்படி இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லிக்காம கொள்ளிக்காம பெங்களூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஏங்க? ஏன் நீங்க மட்டும் தான் பொண்ணுங்களுக்காக கேரளா அமெரிக்கான்னு போகணுமா என்ன? நாங்க பெங்களூர்ல இருந்து சென்னை கிளம்பி வரக்கூடாதா? பேசாம இப்பவே தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடலாமா? ஏதோ ஒர்க் ஹெக்டிக்கா ரொம்ப போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. எப்படியும் உங்களால என் கூட ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா? வில் கோ சம்வேர். ஏங்க போலாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பக்கத்துல தில்லை நகர்ல பார்க் ஒன்று இருக்கு. ஊம வெயில் அடிச்சாலும் அங்க மட்டும் நல்லா காத்தோட்டமா இருக்கும். நம்ம அங்க போலாமா? ஓகே தென். ப்ளீஸ். வீட்டில் அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா?
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. முன்னாடியே இங்கே கிளம்பி வரலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்களா இல்லை திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்களா? பிளான் எல்லாம் எதுவும் பெருசா இல்ல. அப்படியே சடனா கிளம்பி வந்ததுதான். நல்ல விஷயம். 2 days முன்னாடி வீட்ல இருந்து கால் பண்ணி உங்ககிட்ட என்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுக்கலான்னு கேட்க சொன்னாங்க. நான் தான் சரி நேர்ல கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். எப்படி பிளான் பண்ணலாம் அஜித்? பிளான் பிளான் பண்ணிக்கலாங்க. அது ஆஃபீஸில் சில விஷயங்கள்லாம் அஃபீஷியலாக முடிய வேண்டி இருந்துச்சு. அது முடிச்சிட்டு ஃப்ரீயாக மூவ் பண்ணலான் இருந்தேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க. இது பிரான்ச்சு சேஞ்ச் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, உங்களுக்கு எப்படி என்ன பார்த்த உடனே பிடிச்சது? ஆஹா, வழக்கமாக எல்லா பொண்ணுங்களும் கேட்குற கேள்வி இவ்வளோ கேட்குறா. இவ்வளோக்குள்ளே ஒரு மைமா இருப்பாளோ? பொண்ணுங்க வழக்கமா கேட்குற கேள்வியை நானும் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, அப்படிலாம் நான் எதுவுமே நினைக்கவே இல்லைங்க. நீங்கள் வேறு லைட்டாக அப்படி தாங்க நினச்சேன். சரி சொல்லுங்க. அது எப்படிங்க சொல்கிறது? அது ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க. அதான். ஓ, அப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருந்திருந்தா எனக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. லைட்டாக அப்படி தாங்க நினச்சேன். உங்களுக்கு ஏன் என்ன? ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மினிட். சொல்லுங்க தீபன், ப்ராஜெக்ட் டவுட்டா? மச்சான், உன் ஆள் உன்னை தேடி ஆஃபீஸ் வந்தாடா. நீ ஒரு பொண்ணோட தெளிநகர் பார்க்கு போயிருக்கேன்னு ரிசப்ஷனிஸ்ட் போட்டு கொடுத்துட்டான்டா. அந்த பொண்ணு உன்னோட கசின் சிஸ்டர் நான் சமாளிக்க ட்ரை பண்ணேன். ஆனா உன்னை பார்த்தே அவன்ட்டு நீ இருக்கிற பார்க்கு வந்துகிட்டு இருக்காடா. கிளைண்ட் இப்போ எங்கே இருக்காங்க? அஜிபாய், அவ ஆல்ரெடி நீ இருக்கிற பார்க்குள்ளே வந்திருப்பா. என்ன மைமா திடீர்னு இந்த பக்கம் சறுக்கு மரம் விளையாட வந்தியா? சும்மா உன் ஆஃபீஸ் பக்கம் வந்தேன், அதான். மைமா, பை த வே, திஸ் இஸ் காவியா, மை மாமாஸ் டாட்டர். சே ஹாய். Hi. காவியா, திஸ் இஸ் மைமா, மை ம் மை ஃப்ரெண்ட். ம் ஜஸ்ட் கிவ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்மெல், தட்ஸ் எனஃப். ஐயோ, இஷ்டத்து கொளறனே. ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியிருக்கு. அது வரைக்கும் நீங்கள் 2 பேர் பேசிக்காதீங்க. ஐயோ, இதுங்க பேசிக்கூடாதே. காவியா, நம்ம கல்யாண மேட்டர் அவகிட்ட சொல்லிடாத. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சிருக்கேன். இவளுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தண்டோரை போட்டுருவா. ஸோ ப்ளீஸ் சொல்லிடாத. ஓகே. மைமா, அவகிட்ட நீ ஆளுன்னு சொல்லிடாத. வீட்டில் போட்டு கொடுத்துருவா. உன் ஃப்ரெண்டு உன்னை மீட் பண்ண வரான். நான் வேறு பெஞ்சு போகிறேன்னு போயிடு. நான் இவளை எப்படியாச்சும் சீக்கிரம் கிளப்பி விட்டுட்டு வந்துடுறேன். ஓகே அஜித், என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. ஓகே 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 ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட அப்புறமேட்டு பேசுகிறேன். ஓகே? நீ சொல்லு கவியா. ஆளாசலாம் கழுவுலாம் சேர்ந்து அழுவலாம் ஆயிடுச்சுங்க. டேய், என்ன
தைரியம் தான் நான் இருக்கும்போதே ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்ப. Hello. பேசுவியா? ஹலோ, யாருங்க நீங்க? முதல்ல அவர் மேல இருந்து கையெடுங்க. ஏய், ஏன் ஆள் மேல இருந்து கை எடுக்க சொல்றதுக்கு நீ யாருடி? சரி, ஓகே அஜித், நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். ஓ சரி ஓகே. பாய். Bye. பார்த்து போயிடுவீங்களா? ம். எதுக்கு இப்ப இங்க வந்த நீ? சும்மா உன்னை பார்க்கலான்னு தான். என்ன பார்க்கவா? ஏன் நேற்று நைட்டு விடிய விடிய நிக்க வச்சதெல்லாம் பத்தலையா உனக்கு? அது ஏதோ டென்ஷனில் அப்படி. சரி ஓகே, ஐம் சாரி. சாரி, நல்லா சொன்னப்போ. அவங்க ஆ? போயிட்டாங்களா? யா ஜஸ்ட் நவ் ஷீ பாஸ்ட் அவே. ஐ மீன் ஷீ இஸ் நோ மோர். ஷீ இஸ் கான். போயிட்டா. பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. மாமா டாட்டர், வேற எப்படி பேச சொல்ற? ஓகே, சும்மா கேட்டேன். மாமா பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போட்டிருப்பாங்களே. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. பொண்ணெல்லாம் பார்க்க போவே இல்லையே. நீ பொண்ணு பார்க்க போனேன்னு நான் சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணை விடு. நீ எதுக்கு இங்க வந்த அதை சொல்லு முத. அதான் சொன்னனே, உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு. சும்மா அந்த கதையெல்லாம் விடாத, உண்மையை சொல்லு. நிஜமாதான். சரி, என்னைக்காச்சும் இவன் நமக்கு செட் ஆக மாட்டா, நம்ம ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும், ஸோ இவளை கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சிருக்க? என்ன சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா கேக்குறா. இந்த தீபண்ணா எதுவும் போட்டு கொடுத்துட்டானா? ஏய், உன்னதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நிஜமா இல்லையா? இல்லையே. நான் எதுக்கு உன்னை கழட்டி விட போறேன்? நீ தாண்டி என்ன கழட்டி விடணும். இதை தான் கேட்கணும்னு வந்தேன், வேற எதுவும் இல்லை. எதுக்கு திடீர்னு இதை கேட்கலான்னு வந்த? அதுவும் உன்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸில்? தெரியல, சில விஷயம்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கும்போது தான் அது இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகலை, நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் ஆகிடுச்சு, அது இல்லாமல் லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சில சிம்டம்ஸ் சொல்லுது. ஒன்றுமே புரியல. ரீசெண்டாக என்னைக்காச்சு நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணதை நினச்சி பார்த்துருக்கியா அஜித்? அப்போ நீ ஆஃபீஸ்க்கு நியூ ஜாயினிங், செம்ம இன்ட்ரோவர்ட், ஊர்லேயே படித்த பொண்ணு, ஸோ யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் ஒரு பதட்டம். சென்னைனாலே கெட்டவங்க தான் இருப்பாங்கன்னு ஸ்டீரியோ டைப் தாட்டோட ஒரு பொண்ணு வந்திருக்கா மச்சான்னு ஆஃபீஸில் பசங்கள்லாம் பேசிக்கிட்டானுங்க. லஞ்சில் கெஃபிடேரியாவில் செம்ம கூட்டம், எல்லாரும் அடிச்சு பிடிச்சி பில்லு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் தம்மா தூண்டு ஒருத்தி, அண்ணா ஒரு கர்ட் ரைஸ் அப்படின்னா அவன் முன்னாடி இருக்கிறவளை கூட கேட்காத மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு கேட்டுச்சு. அந்த கெஃபிடேரியாவில் கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தா எனக்கு கேட்டுச்சு. அப்போ தான் உன்னை முத தடவை பார்த்தேன். ஆஃபீஸில் உன்னை விட நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க, ஸோ நீ தான் அழகுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை முத தடவை பார்த்தப்போ லவ் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் இந்த கூட்டத்தில் கர்ட் ரைஸ் வாங்கவே முடியாதுன்னு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு அங்கே இருக்கிற டேபிளில் போய் உட்காந்தேன். ஒரு பிஸ்கெட் கூட கிடைக்கல தெரியுமா? சரி ஓகேன்னு அந்த காஃபியை ஒரு சிப் குடிக்கலான்னு எடுத்துகிட்டு போக வந்தேன். டக்குன்னு ஒரு கர்ட் ரைஸ் என் டேபிள் முன்னாடி வந்து நின்றுச்சு, கையில் ஒரு கர்ட் ரைஸோட. எனக்கு ஃபுட் வாங்கி கொடுத்து என்னை கரெக்ட் பண்ண பார்க்குறான்னு நினச்சி வேணான்னு சொல்கிறதுக்குள்ள பக்கத்தில் இருந்த என் பர்ஸ்லேருந்து 50 rupees கேஷ் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஹலோ, ஆக்சுவலி அப்படி பண்ணால் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்ளை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. வெரி சாரி, அன்றைக்கி உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி ட்ரை பண்ணேன். டேய் கேடி,
அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா வருஷ கணக்கில் பேசிகிட்டே இருக்கலாம்ல. ஆமாம், எவ்வளோ இன்சிடென்ட்ஸில். இப்போ நினச்சி பார்த்தா கூட செம மொமெண்ட்ஸாக இருக்கு. ஏ மைமா, உன்னோட 23rd பர்த்டேக்கு நம்ம போட்ட சண்டை ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் சீக்கிரம் வந்தேன், நீ லேட்டாக வந்துட்டு நான் லேட்டு நீ என் கூட சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். நாங்க ஒரு நரி கூட்டம். சாப்பிட்டியா நீ? இன்னும் இல்லை. மணி என்னாச்சு இன்னி சாப்பிடாம இருக்க? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஆக்சுவலி நானும் இன்னும் சாப்பிடல.